Hello, hi. Hello guys, hi. So welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So எல்லாருக்குமே வந்து audio, video எல்லாமே வந்து clear-ஆ இருக்கா? Am I audible and everything is clear அப்படினா put a fire in the chat section. First of all, I want to apologize. Okay, I want to make an apology. Sorry to all the 9th standard students. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து குவார்டர்லி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெகுலரா வந்து லைவ் செஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ப்ராப்பரா நம்ம பண்ண முடியல. பட் இனிமே ரொம்ப ரெகுலரா யூ வில் பி ஹேவிங் யோர் லைவ் செஷன்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் தட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சாப்டர் 6 இருக்கு இல்லையா, அதுடைய கொஷின்ஸ், ஓகே, புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைவுக்கு இன்னும் லைக் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஆல்சோ வந்து ஆமாம், நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம் எங்களுக்கு வந்து சாப்டர் ஃபுல்லாக வந்து ஒன் ஷாட்டில் சொல்லித்தாங்க அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. ஆனால் நான் வந்து ஒன் ஷாட்டில் சொல்லி கொடுத்தா நிறையா பேர் வந்து வரமாட்டீங்க. ஓகே, கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி கேட்குறீங்க மேம் எங்களுக்கு ஒன் ஷார்ட்ல ஃபுல்லாக வேணும், ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு சாப்டர் ஃபுல்லாக சொல்லித்தாங்க, அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் ஒன் ஷார்ட்ல உண்மையாகவே நான் வந்து இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் நடத்துகிறேன்னா ஆரம்பத்தில் வராங்க, அப்புறமா வந்து ஐயோ போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் டெல் மீ, நீங்களே வந்து சொல்லுங்கள், ஒன் ஷார்ட்னா த ஹோல் சாப்டர், ஃபுல் சாப்டர் லைன் பை லைன் உங்களுக்கு நான் வந்து நடத்தணுமா, இல்லைனா கொஷின் ஆன்சர் புக் பேக் கொஷின் மட்டும் போதுமா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வீடியோடைய எண்டில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸை இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, எஸ். ஸோ மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் இப்போ ஆன்லைன்ல இருக்குடா. ஸோ 7th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நீங்க இப்போ ஆன்லைன்லேயே வந்து எழுதலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 21st அக்டோபர்லேருந்து 28th அக்டோபர் வரைக்கும் ஆன்லைனில் இந்த டெஸ்ட் வந்து அவைலபிள். ஸோ மறக்காம எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கேன் வி பிகின் வித் ஷார்ட் ஆன்சர்ஸ்? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது வேர்ட்ஸ், ஓகே, நிறைய புது வேர்ட்ஸ், அச்சுச்சோ கஷ்டமா இருக்கே இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய புது வேர்ட்ஸ் வந்து நமக்கு சோஷியல்ல வந்து இருக்கு. சரியா? That is why we find social as a bit difficult subject. Okay, ஆனா அந்த வேர்டுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான வேற ஒரு வேர்ட் கூட நீங்க எழுதலாம், இல்லைன்னா அதே வேர்ட் கூட எழுதலாம். so that your English vocabulary also improves. Okay, ஸோ யாருக்கெல்லாம் எந்தெந்த வேர்டுக்கு அர்த்தம் புரியலையோ நான் உங்களுக்கு தமிழ் அர்த்தமும் சொல்கிறேன், அதோடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனும் சொல்கிறேன். அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் வேர்ட்ஸ் நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணலை. ஒன் வேர்ட்ஸுக்கு ஐ வில் கிவ் யூ நோட்ஸ். ஓகே, லைவ் முடிகிறப்போ நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து தரேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து கொடுக்குறேன். என்ன பிடிஎஃப் தெரியுமா? இந்த பர்டிகுலர் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப். ஓகே, let me give you, அது இது வரைக்கும் யார் டவுன்லோட் பண்ணிக்கலையோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெஷலி ஃபார் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஸ்பெஷலி ஃபார் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் கிவ் யூ அ பிடிஎஃப். அதில் வந்து உங்களுக்கு செகண்ட் மிட் டேர்ம் உடைய கொஷின் பேப்பர்ஸ் கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்கு. ஐ பின் இட் இன் த சாட். ஸோ இந்த லைவ் எண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எப்படி எல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? சூப்பர் கைஸ். ஒன் வேர்டுக்கான ஆன்சர் வந்து நான் எண்ட் ஆஃப் த லைவ்ல உங்களுக்கு நான் பிடிஎஃபாவே தந்துடுறேன். லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம் அண்ட் டைரக்ட்லி ஜம்ப் இன் டு ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரேட் வால் ஆஃப் சைனா பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ கிரேட் வால் ஆஃப் சைனா பிக்சர் பார்த்துருக்கீங்களா நீங்க? நம்மளுடைய 7 wonders-ல ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் வந்து இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா இல்லையா? இந்த ஜீன்ஸ் படத்துல கூட வந்து வரும், கரெக்டா? பார்த்துருப்பீங்களா? ஐஸ்வர்யா அந்த டான்ஸ்ல வந்து வந்திருக்கும் உங்களுக்கு இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. ஸோ இதுதான். ஸோ பார்க்கல அப்படின்னா இப்போ நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதை பத்தி நம்மள ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அழகா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, The Great Wall of China was built between first எந்த வருஷத்துல எந்த ஆண்டுல இதை வந்து கட்டினாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
8th and 7th century. ஓகே, 8ஆம் இல்லனா 7ஆம் நூற்றாண்டு, 7 and 8ஆம் நூற்றாண்டு இடையில் தான் என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து கட்டியிருக்காங்க. பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பிஃபோர் கிரைஸ்ட், பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, MVSAT எக்ஸாம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல MVSATக்கான ஆன்லைன் லிங்க் இருக்கு, மறக்காம நீங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டியூரிங் த சின், அதை வந்து சம்திங் வந்து சின் சொல்லுவாங்க, இல்லைன்னா கின் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ கின் டைனாசிட்டி அப்போ the separate walls were connected and consequently from east to west for about the wall stretched about 5000 kilometer. அந்த வால் மொத்தமா அந்த சுவர்கள் வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு கட்டியிருக்காங்களா, 5000 கிலோமீட்டருக்கு வந்து கட்டியிருக்காங்களாம். எப்போ? கின் டைனாசிட்டி ரூல் அப்போ. ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சைனால செப்பரேட் வால்ஸை, தனித்தனியாக இருக்கக்கூடிய வால்ஸை கனெக்ட் பண்ணி 5000 கிலோமீட்டருக்கு கண்டினியூஸா வந்து பெருசா கட்டியிருக்காங்க. அடுத்து, ஒன் ஆஃப் த 7 wonders of the world is the Great Wall of China. வேற என்னென்ன ஒண்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். அண்ட் அதுல ஒன் ஆஃப் த ஒண்டர் வந்து நம்மளுடைய இந்தியால இருக்கு, அது என்ன அப்படிங்கிறதுமே லெட் மீ நோ த சாட் செக்ஷன். ஓகே, எஸ், கான்சிக்வென்ட்லி அப்படின்னா அதுக்கு அப்புறமா, அதன் விளைவா அப்படின்னு அர்த்தம். கான்சிக்வென்ட் அப்படி உனக்கு எந்த வேர்டுக்கு அர்த்தம் தெரியலனாலும் நீங்க கேட்கலாம். சரியா? விளைவு அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு செயல் செய்யறேன் அப்படின்னா அந்த செயலுக்கு ஒரு விளைவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் இங்கேயும் கான்சிக்வென்ட்லி அப்படின்னா விளைவு, அதனால நடந்த ஒரு காரணம், அர்த்தம் அப்படின்னு வந்து அர்த்தம். தாஜ்மஹால், வெரி குட். ஸோ தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த 7 wonders. ஓகே, சூப்பர். ஒன் ஆஃப் த 7 wonders of the world is the Great Wall of China. Now it is 6700 kilometers in length. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, 6700 கிலோமீட்டர்ஸ்க்கு அதோட மொத்த லென்த் வந்து இருக்காம். ஸோ நடந்து போயெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை கடந்து போக முடியாது. எல்லாருக்குமே கிளியரா? சூப்பர். அடுத்து, இம்பாக்ட் ஆஃப் Crusades. Crusades அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், மத போர். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மத போருடைய இம்பாக்ட், அதன் விளைவு என்ன, அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, Crusades ended the feudal relations. What is meant by feudal? Feudal அப்படின்னா என்ன அர்த்தம்? What is feudal? Feudal அப்படின்னா என்னடா அர்த்தம்? Crusades அப்படிங்கிறது வந்து என்னதுடா, ஒரு மத போர். ஓகே, என்னுடைய பிலீஃப் தான் பெருசு, இல்ல என்னோட பிலீஃப் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு 2 மதங்கள் வந்து இங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுல இங்க அவங்க ரெஃபர் பண்றது வந்து கிறிஸ்டியானிட்டி அண்ட் தென் முஸ்லிம், இஸ்லாம் சண்டைகளை தான் வந்து இங்க குறிப்பிடுறாங்க. So what is meant by feudal relation? ஆமா, மத சார்ந்த நம்பிக்கை. கரெக்ட் கரெக்ட். ஃபியூடல் ரிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாது? ஓகே, ஆன்லைன் எக்ஸாம் ஹவு டு அட்டெண்ட்ங்கிறதுக்கு யாழினியன் சார் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்கடா, மறக்காம வந்து பாருங்க. ஓகே, ரூலிங் இன் த ஆர்டர் ஃபார்ம் கிங் டு பெசன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபியூடல் ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா, இப்போ ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த லேண்டுக்கு வந்து லேண்ட் லார்ட் அப்படின்னு வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த லேண்டுக்குன்னு வந்து ஒரு ஓனர் வந்து இருப்பாங்க. ஓகே, இந்த லேண்ட் எனக்கு தான் சொந்தம், இல்ல இந்த லேண்ட் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டு பிரச்சனை இருக்குல்ல, ஓகே, ஏரியா பார்டர் பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி லேண்டு பிரச்சனைகளை தான் அந்த ஃபியூடல் ரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா இது வந்து அவாய்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? கம்ப்ளீட்டா இது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அவாய்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஃபியூடல் ரிலேஷனை வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது மூலமா increasing demand for products of the east led to the expansion of trade. இதனால ட்ரேட், வணிகம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா ஈஸ்டுடைய ப்ராடக்ட்டுக்கான, ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமானதுனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ட்ரேட் வந்து அதிகமாயிருக்கு. 10th வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து 7:30 மணிக்கு உங்களுக்கு 10th கிளாஸ் இருக்கு. வெனிஸ்
Genoa and Pisa emerged as important commercial centers in the Mediterranean region. So Mediterranean region பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 சிட்டி வந்து என்ன பண்றாங்க, ஒரு பயங்கர ஒரு கமர்ஷியல் சென்டர்ஸ். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக பண மாற்றங்கள், மாற்றங்கள்னா என்னது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி இருக்கிறதா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கமர்ஷியல் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 3 சிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர பெரிய ஒரு கமர்ஷியல் சென்டர்ஸா மாறி இருக்கு. எங்கடா, மெடிடேரியன் ரீஜியன்ல. ஓகே, அடுத்து பாருங்க. Constantinople ceased to be the middleman in the trade between east and west. இனிமே ஈஸ்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நான் ஒரு மிடில் மேனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து என்ன சொல்லிடுச்சு, சீஸ்டுனா ஸ்டாப்டு அப்படின்னு அர்த்தம். சீஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டாப்டு அப்படின்னு வந்து அர்த்தம். இனிமே ஈஸ்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நான் ஒரு மிடில் மேனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. Pope and papacy lost their prestige. போப்பா இருக்கட்டும், பாப்பசியா இருக்கட்டும், அது வந்து என்னதுடா, மத குரு. ஓகே, ஒவ்வொரு மதத்துக்கும் குரு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மத குரு வந்து அவங்களுடைய பிரஸ்டீஜை கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என்னது, they are all impact of Crusades. இப்போ how was feudalism organized in the Middle Ages? ஸோ ஃபியூடலிசம் அப்படின்னா என்ன, நம்ம பார்த்தோம்ல இந்த நில தகராறு, ஓகே, நில சண்டை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃபியூடலிசம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ the king was at the head of the feudal regime. ஓகே, இப்போ இந்த நாட்டுடைய அந்த கம்ப்ளீட் டெரிட்டரி வந்து யாருக்கு சொந்தம், அதோட கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யாருக்கு அப்படின்னா ராஜாக்கு. ஓகே, ஸோ ராஜாக்கு தான் வந்து ஹெட் ஆஃப் த ஃபியூடல் ரெஜிம். அந்த மொத்த நிலப்பரப்புக்கும் வந்து யாரு வந்து ஹெட்டா, ராஜா தான். நெக்ஸ்ட் டு ஹிம், ராஜாக்கு அடுத்து கிரேட் நோபல்ஸ்ல தான் வந்து இந்த புலவர்கள்லாம் வந்து வருவாங்க, மந்திரிகள்லாம் வந்து வருவாங்க. கிரேட் நோபல்ஸ் நோன் ஆஸ் டியூக்ஸ், கவுன்ட்ஸ், ஏர்ல்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர்கள். ஓகே, ராஜாக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதவிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்கள். சரியா, அததான் வந்து என்னன்னு சொல்றோங்க இங்க கொடுத்திருக்கிற எல்லா வார்த்தைகளுமே. புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? வெரி குட். ஓகே, the relationship was one of the vassal அப்படின்னா வந்து என்னது, அடிமைத்தனம். ஓகே, ரெஜிம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுடா. ஸோ ரெஜிம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், இல்லைன்னா ஒரு ஆட்சி, ஒரு ரூல் பண்ற ஒரு ஆட்சி, இல்லை ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஃபியூடல் ஆட்சிக்கே யாரு வந்து ஒரு அந்த நிலப்பரப்போட ஹெட்டாவே யாரு வந்து இருந்தாங்க, அந்த நிலப்பரப்பு ஆட்சியுடைய ஹெட்டாவே, ரூலிங் ஹெட்டாவே வந்து யார் இருந்தாங்க, கிங் தான் வந்து இருந்தாங்க. அதான் ரெஜிம் அப்படிங்கிறதுடைய ஒரு அர்த்தம். ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப், ஓகே, லேண்ட்லார்ட் அண்ட் பெசன்ட், அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வாசல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிமைத்தனமா வந்து இருந்தது. The nobles in turn had vassals of their own. இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ராஜாக்கள் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ ராஜாக்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து நோபல்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். அந்த நோபல்ஸும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கீழே வந்து வேசல்ஸ் வச்சிருந்தாங்க. ராஜாக்கே நோபல்ஸ் வந்து அவரு வேசலா தான் இருந்தாங்க, அடிமையா தான் வந்து இருந்தாங்க. அப்போ அந்த அடிமைகள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இன்னொரு ஒரு செட் ஆஃப் அடிமை வச்சிருந்தாங்க. ஓகே, ஆஃப் தேர் ஓன், டிவைடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் தேர் ஃபீஃப். ஸோ ஃபீஃப் அப்படின்னா என்ன தெரியுமா, அவங்களுடைய அந்த பொறுப்பு. ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லேண்ட், இந்த பர்டிகுலர் லேண்டை வந்து பார்த்துக்க வேண்டியது வந்து உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ நில மானியம், ஓகே, தமிழ்ல வந்து எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா நில மானியம். ஓகே, ஸோ அந்த நிலத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். ஓகே, அதுதான் வந்து ஃபீஃப். நில மானியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த அவங்களுடைய அடிமைகளுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, வாய்ஸ் வந்து டபுளா, யார் சார் வாய்ஸும் கேக்குதா? ஓகே, லாஸ்ட்
called viscounts or barons. Okay, so அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன பேர் சொல்றாங்க? viscounts இல்லனா barons அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. Last, okay, in this order were the knights who fiefs could not be divided. So இப்போ இதுல ஒரு ஆர்டர் இருக்குல்ல, ராஜா, ராஜா கீழே மந்திரி, அதுக்கு கீழே வந்து அடுத்து இருக்கக்கூடியவங்க. இதுல கடைசியில இருக்கிறது வந்து யாரு தெரியுமா? நைட்ஸ். ஓகே, நைட்ஸ். நைட்ஸ்ங்கிறது வந்து இந்த சிப்பாய்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த நைட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த நைட்ஸுக்கு கீழே யாருமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அந்த நில மானியத்தை யாரு கூடயுமே பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கம்மியான ஒரு காசு தான் வந்து அவங்களுக்கு வந்து வரும். ஏண்டா விஸ்கவுண்ட் பேரான்ஸ்லாம் பேருடா, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பேரு. இப்போ மந்திரின்னு நம்ம பேர் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ நைட்ஸ் தான் கடைசியில் இருக்காங்க இந்த ஆர்டர்ல. ஸோ அவங்களுடைய ஃபீஃப் நில மானியத்தை யாருக்கும் பிரிக்க முடியாது, டிவைட் பண்ண முடியாது. At the bottom were the villains or serfs. அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்களை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? என்ன பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க? villains or serf அப்படிங்கிற ஒரு பேர். ஓகே, FIEF FEF அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? நில மானியம். ஓகே, இப்போ ஒண்ணுமே இல்லடா, இப்போ நான் தான் வந்து கிளாஸ் டீச்சர். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து நான் வெளில போகிறேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் லீடரை கூப்பிட்றேன். கிளாஸ் லீடரை கூப்பிட்டு நான் இப்போ கிளாஸ் விட்டு வெளில போகிறேன், யூ மைண்ட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட பொறுப்பு, என்னோட லேண்டு, என்னோட பொறுப்பு, நான் வந்து ஒரு குட்டி பார்ட்டை எடுத்து அந்த கிளாஸ் மானிட்டர் கிட்ட கொடுக்குறேன் இல்லையா? இப்போ நான் வந்து லேண்டு வச்சிருக்கேன், ஒரு 10 ஏக்கர் லேண்டு வச்சிருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏக்கரை தனியாக பிரித்து கொடுத்து, இந்த ஒரு ஏக்கரை நீ பார்த்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்து என்னது இந்த ஃபீஃப். ஓகே, ஸோ எனக்கு கிடைச்சதுல ஒரு பங்கை நான் பிரித்து கொடுத்து அதோட பொறுப்பை இன்னொருத்தருக்கு நான் வந்து அசைன் பண்றது. சரியா? நில மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நைட்ஸுங்கிறத நம்ம வந்து இந்த செஸ் கேம்ல வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? செஸ் கேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராணி, அப்புறம் ராஜா, அதுக்கப்புறமா வந்து மந்திரி, ஒரு வரிசையா ஒரு ஆர்டர் வந்து இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பவர்ல. அந்த மாதிரிதான் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து கிங்குக்கு கீழே கிரேட் நோபல்ஸ். ஓகே, அந்த கிரேட் நோபல்ஸ்க்கு தான் இதெல்லாம் பேரு, டியூக், கவுண்ட், ஏர்ல்ஸ் அப்படின்லாம் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா கிங்குக்கே இந்த டியூக்கு, கவுண்ட், ஏர்ல்ஸ் எல்லாம் யாரா இருந்தாங்க? வேசலா தான் இருந்தாங்க. வேசல் அப்படிங்கிறது வந்து என்னது? அடிமையா தான் வந்து இருந்தாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே யாரு வந்து இருந்தாங்க? நமக்கு விஸ்கவுண்ட் அண்ட் பேரான்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த விஸ்கவுண்ட் அண்ட் பேரான்ஸ்க்கு கீழே யார் இருந்தாங்க? நைட்ஸ் இருந்தாங்க. நைட்ஸ் அவங்க தான் இருக்கிறதுலே லாஸ்ட். பட் அதையும் தாண்டி இருக்கிறதுலே பாட்டமா யாரு இருக்காங்க அப்படின்னா வில்லியன்ஸ் அண்ட் சர்ஃப்ஸ். வில்லியன்ஸ் அண்ட் சர்ஃப்ஸ். ஓகே, இது எல்லாமே பதவி உடைய ஒரு பெயர்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து, ரைட் அபவுட் த 2 instruments used by medieval pope to assert their authority. ஸோ அவங்களுடைய அத்தாரிட்டி அப்படின்னா என்னடா? what do you mean by authority? கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? you all know the meaning of the word authority. of course கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு என்ன இருக்கு? ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அத்தாரிட்டினா என்ன? பவர் இருக்கு. ஓகே, ஒரு ஆர்டரை கொடுக்கறதுக்கு வந்து என்ன இருக்கு? கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பவர் வந்து இருக்கு இல்லையா? ஸோ வாட் இஸ் மென் பை அத்தாரிட்டி? ஒரு பவர், அதுதான் வந்து நம்ம அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எது ரெண்டு வந்து ஒரு முக்கியமான மெடிவல் பீரியட்ல இருக்கக்கூடிய போப், கிறிஸ்டியானிட்டியுடைய மத குரு தான் போப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டு அசர்ட் தேர் அத்தாரிட்டி, அவங்களோட பவரை காட்டுறதுக்கு, அவங்க எப்படி அவங்களோட ஆர்டர்ஸை மற்றவங்க ஒபே பண்றதுக்கு, அவங்களோட அத்தாரிட்டி கொண்டு போறதுக்கு எது ரெண்டு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்க்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் கம்யூனிகேஷன். What do you mean by excommunication? Yes, what do you mean by excommunication? மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்டா. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க, தெரியல அப்படின்னா நான் சொல்றத வந்து என்ன பண்ணிக்கோங்க? நோட் பண்ணிக்கோங்க. சரியா?
What do you mean by excommunication? Yes, very good, very good. வெளியேற்றுது. ஓகே, ஒருத்தங்களை வந்து அவங்களுடைய பொறுப்புலேருந்து டிஸ்மிஸ் பண்றது. இப்ப கிளாஸ்ல இருந்து நான் வந்து வெளில போய் நில்லுங்க, டிஸ்மிஸ் பண்றோம், சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வெளியேற்றுதல் தான் வந்து என்னது எக்ஸ்கம்யூனிகேஷன் உடைய அர்த்தம். Excommunication means depriving a person of all the privileges of Christian. Privileges அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதனால வரக்கூடிய benefits. ஓகே, privileges அப்படின்னா வந்து benefits. ஓகே, ஸோ கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதுல என்னென்ன அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேருந்துமே டிப்ரைவிங் எ பர்சன். டிப்ரைவிங்னா என்ன தெரியுமா? வித்ட்ரா, அவங்க கிட்டேருந்து புடுங்கிடுறது. ஓகே, ஸோ யூ பீயிங் ஏ கிறிஸ்டியன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு என்ன இருக்கு? ப்ரிவிலேஜ் வந்து இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த எல்லா பெனிஃபிட்ஸையும் என்ன பண்ணிடுவாங்க? என் பேச்சை கேட்கல அப்படின்னா உங்ககிட்டேருந்து நான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து he was denied. denied அப்படின்னா என்ன தெரியுமா? நோ, உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது. denied the right to sacraments in church. sacraments அப்படின்னா என்ன தெரியுமா? சடங்குகள். ஸோ சர்ச்சில் போயிட்டு அவங்க எந்த ஒரு சடங்குமே பண்றது அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? அலோ பண்ணலை. இனிமே உங்களுக்கு சர்ச்சில் வந்து இது பண்றதுக்கோ அது பண்றதுக்கோ ஏதோ ஒரு சடங்கு, இப்போ நமக்கு ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு சடங்கு இருக்கும்ல, அந்த மாதிரி சர்ச்சில் போயிட்டு விளக்கேற்றது, இந்த கேண்டில் ஏற்றுறது, அந்த மாதிரி எனி சடங்கு, அந்த எந்த சடங்குக்குமே உங்களை இனிமேல் அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்கம்யூனிகேஷன். His or her body could not be buried in the consecrated ground. consecrated ground அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து புதைப்பாங்கல்ல, அந்த இடம் தான். ஓகே, ஸோ இப்போ அவங்க வந்து பேச்சு கேட்கல, கிறிஸ்டியன்ஸா வந்து கன்வெர்ட் ஆகலை, அவர் வந்து இந்த மதத்தை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிடுவாங்க? அவங்க பாடி கூட புதைக்க கூடாது. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்கம்யூனிகேஷன். அடுத்ததா இன்டர்டிக்ட். இன்டர்டிக்ட் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இதுவும் அதே தான். எப்படி எக்ஸ்கம்யூனிகேஷன்ல வந்து லைக் ஒரு அவங்க இந்த மாதிரி ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையுமே வந்து புடுங்கிடுறாங்க, வெளியேற்றம். ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றம் பண்றாங்க. ஸோ மீனிங் தெரியலனா வந்து எழுதி வச்சுக்கோடங்கடா, வெளியேற்றம். ஓகே, எஸ். இன்டர்டிக்ட் அப்படின்னா வந்து தடை செய்தல். ஓகே, இன்டர்டிக்ட் அப்படின்னா தடை செய்தல். இன்டர்டிக்ட் மீன்ஸ் was to deny the benefits of religion to ruler's subject. ஓகே, ஸோ ரூலர் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எதை வேணாலும் டெனி பண்ணலாம், நோ சொல்லலாம். அதாவது டெனி த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ரிலீஜன். நீ ஒரு ரிலீஜன்ல இருக்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. It was intended to kindle their resentment against him. kindle their resentment அப்படின்னா என்ன அர்த்தம்? Do you know? இது வரைக்கும் நான் சொன்ன மீனிங் எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்களாடா? இது வரைக்கும் நான் சொன்ன மீனிங் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டீங்களாடா? எஸ், ஓகே. ஸோ இது ஏன் தெரியுமா பண்ணாங்க? இன்டெண்டட் அப்படின்னா அதோட இன்டென்ஷன் வந்து என்ன தெரியுமா? கிண்டல் தேர் ரெசன்மெண்ட். ரெசன்மெண்ட் அப்படின்னா வெறுப்ப. கிண்டல் அப்படின்னா நம்ம சொல்றோம் ஏ கிண்டல் பண்ணாது அப்படி சொல்றோம், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான். தூண்டுறது. ஓகே, ஸோ அவங்களோட வெறுப்பை தூண்டுறது. ஓகே, ஸோ அவங்களோட வெறுப்பை இன்னும் தூண்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க? இந்த இன்டர்டிக்ட் பண்றாங்க, விச் இஸ் அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே கைப்பற்றுதல். ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் எக்ஸ்கம்யூனிகேஷன், விச் மீன்ஸ் வெளியேற்றம் செய்தல். அப்படின்னா வந்து என்னது? எல்லா ப்ரிவிலேஜஸ், கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜஸ் இருக்கும், சர்ச் போகலாம், ப்ரே பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா ப்ரிவிலேஜஸும் உங்களுக்கு இனிமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க போப். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சாக்ரமெண்ட்ஸ் இன் சர்ச். சர்ச்சில் வந்து நீங்கள் எந்த ஒரு சடங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அவங்க பாடி கூட பரி பண்ணக்கூடாது அந்த பரியல் கிரவுண்ட்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்து வந்து இன்டர்டிக்ட், தடை செய்தல். என்னென்ன தடை செஞ்சாங்க? அந்த ரிலீஜன்னால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே தடை செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா வெறுப்பை தூண்டுறதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா மெடிவல் போப். ஓகே, போப் தான் வந்து இதை வந்து மெடிவல்ல
இருந்த போப்ஸ் தான் வந்து இதை பண்ணாங்க. ஓகே, வெரி குட். அடுத்ததா லாங் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ரைட் அபவுட் Crusades and its impact. ஓகே, ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மத போர், அந்த Crusades அண்ட் தென் அதோடைய இம்பாக்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லைவ் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இந்த லாங் ஆன்சர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஓகே, யா. The Pope and the Church called upon all the Christian people of Europe to march to the rescue of the holy city, Jerusalem. ஸோ அவங்களுடைய ஹோலி சிட்டி வந்து எதுடா? ஜெருசலம். ஸோ என்ன பண்ணுறாங்க? போப்பும் சர்ச்சும் எல்லா கிறிஸ்டியன் மக்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க? கூப்பிடுறாங்க. யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்டியன் மக்களையும் வந்து கூப்பிட்டு நம்ம வந்து ஜெருசலம்க்கு நடந்து போகலாம், நடைப்பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. The Crusades had to fight against the Seljuk Turk who controlled their parts. ஸோ இவங்களுடைய பகுதியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த செல்ஜக் டர்க்ஸ் கூட சண்டை போட தேவைப்பட்டது. யாருக்கு? Crusadesக்கு. The struggle between Christianity and Islam beginning in 1095 என்ன இயர் பர் 1095 continued for nearly 200 years and is called Crusades. So Crusades அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கறத இப்போ நீங்க கிளியரா வந்து புரிஞ்சுக்கோங்க. 9th portion social படிக்க போறேனே தெரியல, பயமா இருக்கு. டோன்ட் வரிடா, கிளாஸ் கவனி, ஈஸியா நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே, யூ ஜஸ்ட் லிசன் டு த கிளாஸ். நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம்? ப்ராப்பரா படிக்கலாம். ஓகே, யா. ஸோ கிறிஸ்டியானிட்டி அண்ட் தென் இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் தென் இஸ்லாம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரகிள் வந்து இருக்கு இல்லையா, இந்த சண்டை இருக்கு இல்லையா, இந்த போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 200 இயர்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது? கண்டினியூ ஆகுது. அடுத்த ஒரு 200 வருஷத்துக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே வந்து இருக்கு. இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா Crusades அப்படிம்பாங்க. சரி, நீ என் மதத்துக்கு மாறல அப்படின்னா நான் உன்னை வந்து போர்த்தலிடுவேன், நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன், நான் உன்கிட்ட இருக்கிற பவர்ஸ் இதை பிடிங்கிடுவேன், நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை போடுறதா வந்து என்னது இந்த Crusades-ல வந்து நடக்குது. ஓகேவா சையத்? நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன், நீங்க தான் கவனிக்கணும். ஓகே, The Crusades did not achieve the desired end. அவங்க ஆசைப்பட்டதை கடைசியில வந்து என்ன பண்ண முடியல? அச்சீவ் பண்ண முடியல. Jerusalem continued to remain in Ottoman hands for another 700 years. அடுத்த 700 வருஷத்துக்கும் ஜெருசலேம் வந்து யாருடைய கையில வந்து இருந்தது? ஒட்டோமனுடைய கையில தான் வந்து இருந்தது. ஒட்டோமன்ஸ் உடைய கையில தான் வந்து இருந்தது ஜெருசலேம். வெரி குட். அடுத்ததா இம்பாக்ட் ஆஃப் Crusades. ஸோ இந்த இம்பாக்ட் ஆஃப் Crusades-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ல படித்த பாயிண்ட்ஸையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணி எழுதிடலாம். ஓகே, கவனிங்க. Crusades ended the feudal relation. Many of the nobles who went to east to take part in the Crusades either stayed too long a period or did not return. The serf took advantage of their absence to break away from their bondage to the soil, increasing the demand of products. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த இம்பாக்ட் ஆஃப் Crusades-க்கு நம்ம 2 மார்க்ல படிச்சோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்க இங்க எழுதுங்க போதும். ஓகேவா? எல்லாமே சேம் பாயிண்ட்ஸ் தான். இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம 2 மார்க்ல படிச்ச அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டா எழுதுங்க, முடிஞ்சிடும், போரும். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்தது போகலாமா? So let's go to the next question. Science marathon எப்போ மேம்? கண்டிப்பா இருக்கும்டா, சயின்ஸ் கிளாஸ் இருக்கும், டோன்ட் வெரி அட் ஆல். மேக்ஸ் லைவ் எப்போ? மேக்ஸுக்கு ஜெனஸ்ருதி மேம் வில் கம் லைவ். ஓகே, டோன்ட் வெரி. ரஞ்சிதம் பிருத்வி, வாட் ஹேப்பன்? என்ன 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 எதுக்கு ப்ளீஸ் சொல்றீங்க? லக்ஷ்மி, கிளாஸ் கவனிடா. தேங்க்யூடா, கிளாஸ் கவனிடா. சாந்தி, what do you want சாந்தி? 2299, sorry 2229. யா. ஸோ கவனிங்க, who were the Mongols? மங்கோல்ஸுங்கிறது யாரு? அவங்க வந்து சைனாவை வந்து எப்படி வந்து மங்கோலியர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மங்கோல்ஸ் வேர் நாமட்ஸ். நாமட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன தெரியுமா? நாமட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நாடோடி அப்படின்னு வந்து தமிழில் வந்து பொருள். ஓகே, ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வித் ஆல் தேர் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் அனிமல்ஸ் எல்லாத்துக்கூடயும் அப்படியே மூவ் ஆகிறது தான் வந்து நம்ம நாடோடிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, மங்கோல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து
நாடோடிகள் எங்கேருந்து வந்தாங்க? ஃப்ரம் த ஸ்டெப்பஸ் ஆஃப் ஏசியாட்டிக் ரஷ்யா. இது ஒரு இடம், சரியா? ஸ்டெப்பஸ் ஆஃப் ஏசியாட்டிக் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து வந்தக்கூடிய நாடோடிகள். ஓகே, சயின்ஸ் மேரத்தானா கண்டிப்பா இருக்கும்டா, டோன்ட் வெரி. தே வேர் ஹெர்ட்ஸ்மென் பட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் வார்ஃபேர். ஹெர்ட்ஸ்மென் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? மேய்க்கிறவங்க, ஆடு மாடு இந்த மாதிரி கால்நடைகளை மேய்க்கிறவங்கள தான் வந்து ஹெர்ட்ஸ்மென் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, டெஸ்ட் வச்சுட்டாங்க, வெரி குட்ரா, சூப்பர். ஸோ பட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் வார்ஃபேர், பட் போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செம பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக வந்து இருந்தாங்க. த ரிமார்க்கபிள் சீஃப் செங்கிஸ் கான். ஸோ அவங்களுடைய ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு சீஃப் ஹெட் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கிஸ் கான். ஓகே, in China after the Sung dynasty the Mongols established their rule in the name of Yan dynasty. ஸோ சைனால ஃபர்ஸ்ட் சங் டைனாஸ்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, சரியா? சங் டைனாஸ்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து என்ன பண்ணாங்க? மங்கோல்ஸ் வந்து ஆட்சி பண்ணாங்க. என்ன பேர்ல? யான் டைனாஸ்டி. ஓகே, அப்படிங்கிற ஒரு பேர்ல, யான் டைனாஸ்டி அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ரூல் பண்ணிருந்தாங்க. ஓகே, மங்கோ கான் became the great Khan in 1252. வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்கோ கான் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கிரேட் கானா வந்து ஆனார். ஓகே, எப்போ? 1252ல. குப்ளை கான் was appointed the governor of China. ஓகே, ஸோ மங்கோ கான் வந்து எப்படி கிரேட் கானா இருந்தாரோ அந்த மாதிரி குப்ளை கான் வந்து என்னவா இருந்தாரு? அவரு கவர்னரா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க சைனாவோட. The Mongol presence from one end of Eurasia to other played a key role in spreading Chinese technological advances to the less developed societies in the West. So நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் இந்த சைனாவுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் எல்லாத்தையுமே பரப்புறதுக்கு ஒரு முக்கிய ரோல் வந்து யாரு பிளே பண்ணாங்க? ஒரு முக்கிய ரோல் வந்து யாரு பிளே பண்ணாங்க? சிவிக்ஸ் யூனிட் 4 10th நான் ஆல்ரெடி டீச். யார் சார் டீச் பண்ணுவாரு? இல்லைனா நான் டீச் பண்றேன், வெயிட் பண்ணுங்க, வரேன். ஓகே, ஸோ மங்கோல் வந்து ஒரு முக்கிய ரோல் வந்து பிளே பண்ணாங்க ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு இந்த எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸையும் கொண்டு போறதுக்கு. ஓகே, Marco Polo, a foreigner, was very much impressed seeing the Mongol court in Beijing. Okay, so Marco Polo வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபாரினர், அந்நிய நாட்டில இருந்து வந்தவங்கள தான் ஃபாரினர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவர் வந்து பீஜிங்ல இந்த மங்கோலோட கோர்ட்டை பார்த்து பயங்கரமா வியப்படைந்தாரு. ஓகே, பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வியப்படைந்தாரு. But the peasant were suffering due to poverty. Peasant அப்படின்னா யார் தெரியுமா? farmer or agricultural activities பண்றவங்கள தான் peasant அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த peasant வந்து poverty பஞ்சத்தினால ரொம்ப ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. 10th social study plan கண்டிப்பா வரும்டா, don't worry. Okay, so but the peasants were suffering due to poverty. பஞ்சத்தினால இந்த peasants வந்து ரொம்ப ரொம்ப சஃபர் ஆனாங்க, கஷ்டப்பட்டாங்க. There were revolts of religious sect and secret societies. Revolts அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா நீங்க ஹிஸ்டரியில ரிவால்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு வந்து அர்த்தம் தெரியாம கஷ்டம். What do you mean by the term revolt? கிளர்ச்சி. ஓகே, ஒரு அவுட் பிரேக், ஒரு பெரிய சண்டை, ஒரு அவுட் பிரேக், ஒரு கிளர்ச்சி, அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரிவால்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நிறைய ரிலீஜியஸ் ரிவால்ட் இல்லைன்னா ஒரு சீக்ரெட் சொசைட்டி ரிவால்ட், கிளர்ச்சி நடந்துட்டே இருந்துச்சு. செகண்ட் மிட் டர்ம் ஸ்டடி பிளான் இஸ் கம்மிங் டா, நாளையிலிருந்து உங்களுக்கு வரும், டோன்ட் வெரி. ஃபைனலி த லீடர் ஆஃப் ரெட் டர்பன்ஸ், ஓகே, சூ யான் சாங் took the Mongol capital Beijing and proclaimed himself emperor in 1369. Okay, so red turbans பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லீடர் யாரு? சூ யான் சாங். பேர்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா, ஞாபகம் வச்சுக்க. took the Mongol capital, மங்கோலுடைய கேபிட்டல் எதுடா? பீஜிங். மங்கோலுடைய கேபிட்டல் பீஜிங்கை வந்து சுங் யான் சாங் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, எடுத்துக்கிட்டு ப்ரொக்ளைம்டுனா அவரே
சொல்லிக்கிட்டார். அவரே வந்து சொல்லிக்கிட்டார். என்ன சொல்லிக்கிட்டாரு? himself emperor in. அவரே வந்து தன்னை நான் தான் இதுக்கு இனிமே ராஜா அப்படின்னு வந்து 1369ல சொன்னாரு. ஓகே, எஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஃப்ரம் டுமாரோ உங்களுக்கு சோஷியலுக்கான ஸ்டடி பிளான் வந்து வந்துடும். ஓகே, சோஷியலுக்கான ஸ்டடி பிளான், அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது ரெண்டுமே வந்து ஃப்ரம் டுமாரோ யூ வில் பி கெட்டிங். ஓகே, ஸோ டோன்ட் வெரி அட் ஆல். பட் யூ குட் நாட் ரிப்ளையா? என்ன ரிப்ளை பண்ணல? வாட் இஸ் யுவர் டவுட் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. சரியா? ஓகே, ஸோ வந்து இப்போ அதுதான். இப்போ இஃப் யூ ரியலி வாண்ட் எனக்கு இந்த சாப்டர் வந்து எனக்கு ஒன் ஷார்ட்டாக வந்து வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி லெட் மீ நோ த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க, நிறையா பேர் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக அதுக்கான ஒரு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் ஒன் ஷார்ட் ஆஃப் த ஹோல் சாப்டர் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். சரியா? லாங் ஆன்சர்ஸ் ஈஸியாக படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அதை போயிட்டு பாருங்கள். ஸோ யாருக்கெல்லாம் எனக்கு லாங் ஆன்சர்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ யூ டூ திஸ் திங். ஓகே, லெட் மீ ஷோ யூ. எங்கடா ஸோ நம்ம சேனல் போயிட்டு அதில் போயிட்டு வீடியோஸ் போங்க. வீடியோஸ் போயிட்டு வாட் யூ கேன் டூ இஸ் பாப்புலர் போங்க. பாப்புலர் போனீங்கன்னா இதோ பாருங்கள் ரெண்டாவது வீடியோவே வந்து இருக்கும். ஓகே, 205K லாங் ஆன்சர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 11 minutes தான். ஓகே, ஸோ ஃபார் ஷியோர் இதை நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரிடா. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் PDF வேணுமோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரெகுலராக இனிமேல் நீங்கள் கிளாஸஸ் வருவீங்களா, லைன் பை லைன் வேணுமா இல்லை புக் பேக் மட்டும் போதுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே நான் PDF வந்து அனுப்பி வைக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பாய், தேங்க்யூ.